என் அன்பு பிள்ளையே, உனக்கு ஒரு ஆபத்து வரும் என்பதை அப்பன் உனக்கு முன்பே சொல்லியிருந்தேன் அல்லவா? அதை பற்றித்தான் உன்னிடம் வாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். உனக்கு ஆபத்தை கொடுப்பது யார் என்று உனக்கு கைகாட்டி விட்டுவிட்டால் நீ அவர்களிடமிருந்து தப்பித்து கொள்வாய் அல்லவா? அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் உன் அப்பன் இப்பொழுது ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, என் குழந்தைக்கு கஷ்டங்களை ஏற்படுத்துகிறவர் யாராக இருந்தாலும் அதை உன் அப்பன் முன்கூட்டியே தெரிந்து கொள்வேன். அதை தடுப்பதற்காக முயற்சிகளையும் செய்வேன். சில சமயங்களில் உன்னுடைய கர்ம வினைகள் காரணமாக அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ தனியாகவே சந்தித்து தீர்வு காண வேண்டி இருக்கும். அதுபோலதான் இன்று உனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, மனைவியை இழந்த ஒரு ஆண், அவன் உன் குடும்பத்தில் இல்லை, சற்று தொலைவில் தான் இருக்கின்றான். ஆனால் எப்பொழுதுமே அவன் கண்ணில் நீ பட்டு அவனை தாண்டித்தான் நீ செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவனுடைய பார்வைகள் உனக்கே சில சமயங்களில் வித்தியாசமாக தோன்றலாம். நம்மை ஏன் இவன் இப்படி பார்க்கிறான் என்று நீ எத்தனையோ முறை நினைத்திருக்கின்றாய் அல்லவா? ஆனால் நீ பேச்சு கொடுத்தால் உன்னிடம் தங்கமாக பேசுவான். அவன் பேசுகின்ற வார்த்தைகளிலே நாம் மயங்கி விடலாம். அந்த அளவிற்கு அவன் பேச்சிலே இனிமை இருக்கும். ஆனால் அவனுடைய மனதில் சுத்தம் என்பது கிடையாது. இதை நீ உணர்ந்து கொள்ளக்கூடிய காலம்தான் இப்பொழுது உனக்கு வந்திருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உனக்கு மனதில் எந்த ஒரு தவறான எண்ணங்களும் இல்லை. உன்னிடமிருந்து அவன் கேட்டு தெரிந்து கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்காக அல்ல. நீ எல்லாம் வாழ்க்கையில் எங்கே உருப்பட போகிறாய் என்று அவன் மனதிற்குள் நினைத்து சிரித்து கொண்டிருக்கின்றான். உன்னை தவறாக பயன்படுத்துவதற்கும் அவன் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இது போன்றவர்களிடம் எப்போதுமே சற்று கவனமாக இருக்க வேண்டும். இரகசியங்களையோ குடும்ப விஷயங்களையோ இவர்களிடமெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உன் வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி விடலாம் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கின்றான். என் தங்கமே, அவனுக்கு வேறு வேலை இல்லாமல் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை பற்றிய இரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு மற்றவர்களிடம் சொல்லி சிரித்து கொண்டிருக்கின்றான். இது தெரியாமல் அப்பாவியைப் போல் நீ எப்பொழுதும் போல பேசிக்கொண்டிருக்கின்றாய். நீ இப்பொழுது என்ன நிலையில் இருக்கின்றாய் என்பதை உன்னை விட அவனுக்குத்தான் தெரிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வமாக இருக்கின்றது. நீ என்ன செய்கிறாய், எப்போது செய்கிறாய், எங்கெல்லாம் செல்கிறாய் என்று உன்னை சுற்றி சுற்றி நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இது போன்றவர்களிடம் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயம் அல்லவா? என் குழந்தையே, நிச்சயமாக நான் சொல்வதை நீ உணர்ந்து இருப்பாய். உனக்கே அது தெரிந்திருக்கும். இனிமேல் ஒருபோதும் அவனிடம் நாம் பேசக்கூடாது என்று ஒதுங்கி இருக்க வேண்டும். இவ்வாறு நீ செய்கையில் என் தங்கமே, எதிரியை கூட ஏதாவது ஒரு சமயத்தில் நாம் மன்னித்து விடலாம். ஆனால் இது போன்ற ஒரு துரோகியை எப்போதும் மன்னிக்க முடியாது. நம்மிடம் நன்றாக பழகிவிட்டு எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பின்னால் உன் முதுகில் குத்த தயாராக இருந்து கொண்டிருப்பவர்கள் துரோகிகளிலும் மிக மோசமான துரோகிகள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து எப்பொழுதுமே நீ ஒதுங்கி இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நிச்சயமாக உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய இருக்கின்ற இந்த நேரத்தில் அதில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்காக அவன் தயாராகி கொண்டிருக்கிறான். என் தங்கமே, நீ இப்பொழுதே அவனிடம் பேச்சு கொடுப்பதை நிறுத்திவிடு. உன்னை பற்றி மற்றவர்களிடம் எல்லாம் தேவையில்லாததை எல்லாம் பேசி கொண்டிருக்கின்றான். என் தங்கமே, நீயே ஒரு முறை அவனிடம் ஏன் இப்படி பேசுகிறாய் என்று கேட்டு பிரச்சனைகளும் வந்தது. ஆனால் இப்பொழுது
மீண்டும் அதே தவறைத்தான் அவன் செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நீயோ ஒருமுறை அவர் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னவுடன் மீண்டும் பேச ஆரம்பித்து விட்டாயல்லவா? இப்பொழுது அது எங்கே கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது என்று ஒரு முறை சிந்தித்து பார். என் தங்கமே, எல்லோரும் மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. சில நல்ல உள்ளங்களும் உன் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களும் மட்டும்தான் உன்னை பற்றி நல்ல விதமாக சிந்திக்கிறார்கள். சிலர் எப்பொழுதுமே வாழ்க்கையில் முன்னேறிவிடக்கூடாது. எங்கே முன்னேறிவிட்டால் நீ நல்லபடியாக இருந்து விடுவாயோ, அவர்கள் எல்லாம் மதிக்காமல் சென்று விடுவாயோ என்று பொறாமை எண்ணங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த அவனும் அப்படித்தான் உன் மீது பொறாமை கொண்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய நிலை என்ன, நீ எப்படி இருக்கிறாய் என்பதை அவன் குடும்பத்தில் அவனுக்கு வேண்டிய குழந்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறான். ஐயோ, நம் பிள்ளைகள், நம் உறவினர்கள் எல்லாம் நன்றாக இல்லையே, இவள் மட்டும் எப்படி நன்றாக இருந்து கொண்டிருக்கிறாள்? வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நீ வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. உன் குடும்பத்தில் இன்று இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு அவன் மட்டுமே காரணமாக இருந்து கொண்டிருக்கிறான். என் தங்கமே, சிலருக்கு குடும்பத்துக்குள்ளேயே இது போன்ற நபர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. என் குழந்தையே, நீ அவர்களுடைய குணங்களை வைத்து யார் என்று அதை தனியாக அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் நான் யார் என்று மட்டும்தான் உன்னிடம் சொல்ல முடியும். எப்பேற்பட்டவள் என்றுதான் சொல்ல முடியும். அது யார், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் அவனை நீ நன்றாக தெரிந்து கொள்வாய். அதை வைத்தே நீ கணித்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இது போன்றவர்களிடம் நீ நன்றாக இருக்கிறாய் என்று வெளிப்படுத்தாதே. நீ நன்றாக இருக்கிறாய் என்று சொன்னாலே அவர்கள் மனதிற்குள் வேதனை எழுந்து விடுகிறது. நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு உன்னுடைய நல்ல நிலைமையை எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வரும்? எப்படி அந்த மனப்பக்குவம் வரும்? என் தங்கமே, அவர்களிடமிருந்து நீ சூட்சுமமாக இனிமேல் தப்பித்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களிடமிருந்து நீ மாட்டிக்கொள்ளாதே. உன் வாழ்க்கையை கெடுப்பதற்காக சில வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள். என் குழந்தையே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி உன்னை சார்ந்தவர்களிடம் எல்லாம் நன்றாக புரிய வைத்து எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி விடு. ஏனென்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் உன் வீட்டிலே பூகம்பம் வெடிக்க தயாராக இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் நீ அவனிடம் பேசிய விஷயங்களை இங்கே பகிர்ந்து கொள்வதற்கு அவன் தயாராக இருக்கிறான் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன்னிடம் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டு அதை மற்றவரிடம் சொல்லி தேவையில்லாத சண்டைகளை மூட்டிவிட தயாராக நின்று கொண்டிருக்கிறான். அதனால் எப்பொழுதுமே உன்னுடைய இரகசியங்களை நீ இரகசியமாகவே பாதுகாத்து வைத்திருந்தால் போதும். யாரிடமும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் ஏற்படாது. ஏனென்றால் அதுவே இரகசியமாக இருக்கும் பொழுது நீ மற்றவர்களிடம் சொன்னால் அது ஒரு இரகசியமாக இருக்காது, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில் இது போன்ற நபர்களால் இதுபோல் மற்றவர்கள் வாழக்கூடாது என்று சூனிய புத்தி கொண்ட நபர்களால் உனக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் ஏற்படாது. உன் அப்பன் நான் உன்னை பாதுகாத்து நிற்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஆனால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கர்ம வினைகள் காரணமாக இந்த அப்பனுடைய சொல்லை கவனிக்காமல் நீ சென்று சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதே. இவை அனைத்தும் உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது. அவன் என்னதான் செய்ய நினைத்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு பாதுகாவலாக இருப்பது உன் அப்பன் நானாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவனால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் கஷ்டங்களை ஏற்படுத்த நினைத்த அவனுக்கு நான் விட்டு வைக்க மாட்டேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை ஏற்படுத்த நினைத்த அவனுக்கு நான் ஒருபோதும்
நிம்மதியை விட்டு வைக்க மாட்டேன். தகுந்த பாடத்தினை நிச்சயமாக புகட்டி விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, எல்லோருக்கும் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நபர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், நாம் தான் இப்படி தனிமையில் வாடுகிறோம். அவரது வாழ்க்கையாவது நன்றாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்களை பற்றி சிந்திக்கின்ற குணங்கள் இங்கு பொதுவாக யாருக்கும் இல்லை. வாழ்க்கையில் தனிமையிலே இருந்து நிச்சயமாக மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடியவர் முன்பு எவ்வளவு கொடுமையான நபராக இருந்திருப்பார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எதற்காகவும் நீ வருத்தப்படாதே, எதற்காகவும் நீ கலங்கி நிற்காதே. இவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் எடுபடாமல் போகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். யார் உன்னை பற்றி சொன்னாலும், தவறாகவே பேசினாலும், நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க வேண்டும். இவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டினால்தான் நீ ஜெயித்ததற்கான அர்த்தம் உனக்கு புரியும். ஆகவே என் அன்பு பிள்ளையே, மற்றவர்கள் முன்னிலையில் உன் செயலில் காட்டும் பொழுது வாயடைத்து போய்விடுவார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு தெளிவாக நடைபோட வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக நாம் என்ன செய்தாலும் குறை சொல்வதற்கென்று ஒரு கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். இவர்கள் எல்லாம் தூக்கி தூர எறிந்துவிட்டு உன்னுடைய வெற்றி பாதையையும் உன்னுடைய வெற்றி பயணத்தையும் உன்னுடைய ஆசையையும் நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உன் அப்பன் உன்னோடு துணையாக இருக்கிறேன். அன்பினை ஒட்டுமொத்தமாக உன்னுடைய உயிரானவர் உன்னிடத்தில் வந்து காட்டப் போகின்ற நாள் நெருங்கிவிட்டது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டு பிரியாத நிலைமை ஏற்படத்தான் போகின்றது. நீ காலம் முழுவதும் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்தையும் அனுபவத்தையும் சேர்த்து சந்தோஷமாக வாழப்போகிறாய். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுள் இருக்கின்ற இந்த நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாது. எப்பொழுதும் நீ கவனமாக இருந்து விட்டால் போதும். யார் முன்னாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய உயிரான அந்த உறவை விட்டு கொடுக்காமல் நீ சந்தோஷமாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த கருப்பண்ணசாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன்.
என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலே தான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்கப்பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா, என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதை எல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள்,
என் வாழ்க்கை உயரப் போகிறது. என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது. என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப் போகிறது. என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது. எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது. அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது. அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும். உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது. அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும்.
அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும். உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும்.
அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.